தேவனுடைய காரியத்தை மக்களுக்கு அறிவிக்கிற ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியான எலியாவை பற்றியும் அவருக்கு உதவி செய்த காகத்தை பற்றியும் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனோட காரியத்தை அறிவிக்கிற ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியா எலியா இருந்து வந்தார். அப்பொழுது ஆகாப் அப்படிங்கிற ராஜாவும் அவரோட மனைவி எசபேலும் தேவனை மறந்து பாகாலை வழிபடுறதுக்காக அங்கே இருக்க ஜனங்களை எல்லாரையும் தவறான வழிமுறையில் கொண்டு சென்றாங்க. அவரோட ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஜனங்கள்கிட்ட போய் சொன்னாங்க, நம்ம நாட்டில் நல்ல மழை பெய்யும், ஆற்றுல தண்ணி நிறைய ஓடும், நல்ல விவசாயம் நல்லா இருக்கும், நம்ம எல்லாரும் செழிப்பாக இருப்போம், அதனால் இந்த பாகால் தெய்வத்தை எல்லாரும் வழிபடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரையும் அறிவுறுத்தினாங்க. அவங்களும் ராஜாவும் அவங்களோட ஊழியக்காரர்கள் சொன்னது மாதிரியே செய்ய ஆரம்பிச்சாங்க. தேவன் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தவருக்கு ரொம்ப கோவம் உண்டாயிடுச்சு. உடனே தீர்க்கதரிசியான எலியா கிட்ட ஒரு காரியத்தை சொல்லி அதை போய் ராஜாவாகிய ஆகாப் கிட்ட சொல்ல சொன்னார். எலியா உடனே தேவனோட கட்டளையப்படி ராஜாவை மீட் பண்ண போனார். போய் சொன்னார், என்னோட வார்த்தையின்றி இந்த ஊரில் மழை வராது, ஆற்றில் தண்ணீர் இல்லாமல் வற்றி போகும், பஞ்சம் உண்டாகும் அப்படின்னு சொன்னார். ராஜாவுக்கு கோவம், ஏன்னா நீங்கள் தேவனை மறந்து வேறு தேவர்களை வழிபட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எலியா வெளியேறிட்டார். இதனால் பயங்கர கோபம் வந்துருச்சு ராஜாவுக்கு. எலியா என்ன பண்ணாரு, பயந்து ஓடி ஒளிந்து இருந்தாரு. ரொம்ப பசியிலையும் தனிமையிலையும் வாடி வந்தாரு. அந்த சமயத்துல தேவன் வந்து தனிமையா இருக்கிற எலியா கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. நீ என்ன பண்ணு, யோர்தானுக்கு நேர இருக்கிற கேரித் அப்படிங்கிற ஆற்றுக்கு போய் நீ அங்க போய் தங்கு அப்படின்னு சொன்னாரு. அங்க உனக்கு காகங்கள் பசியாற்றும் நான் கட்டளையிடுறேன் அப்படின்னு சொன்னார். உடனே எலியாவும் தேவன் சொன்ன மாதிரி யோர்தானுக்கு எதிரே இருக்கிற கேரித் ஆற்றுக்கு போய் தங்கினார். அங்கே இருக்கிற தண்ணியை குடித்து தன்னோட தாகத்தை தீர்த்துக்கிட்டாரு. அவரோட கட்டளையின்படியே காகங்கள் என்ன பண்ணுச்சு, காலையிலையும் மாலையிலையும் அவருக்கு அப்பத்தையும் இறைச்சியும் உணவாக கொண்டு வந்து கொடுத்தது. இதை எலியா போசிச்சுக்கிட்டு தன்னோட நாட்களை கடத்தி வந்தார். இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், பசியோ பயமோ தனிமையோ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம தேட வேண்டியது ஒரே ஆள் யாரு, நம்மளோட தேவனை தான். அவர் நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். எலியாபத்துக்கு காகம் உணவு கொடுத்தது அப்படின்னு சொன்னால் நம்மளால நம்ப முடியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம தான் காக்கா கத்தும்போது சாப்பாடு கொண்டே வைக்கிறோம். அப்போ அந்த காகத்துக்கே தேவன் கட்டளையிடுறவராக இருக்கார். அப்போ நம்மளோட கஷ்டத்துக்கும் ஏதாவது ஒரு தீர்வு தேவன் கண்டிப்பாக கொடுப்பார். இதை நம்மளும் நம்பி அவர்கிட்ட இருந்து உதவியை பெற்றுக்கொள்ள ரெடியாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.